வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி டியூஸ்டேங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் கருட சேவை, அதாவது கொடி ஏற்றி 3ஆம் நாள் கருட சேவை, 7ஆவது நாள் தேர் வந்து சனிக்கிழமை வருதுங்க. ஓகேங்களா? சனிக்கிழமை தேர் நான் வச்சுருக்கேன். கருட சேவை பார்த்தீங்கன்னாங்க, இன்னும் நான் பார்க்கல, இனிமேல் போகணும். இது எப்படின்னா, சமையல் செய்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு கல்யாண வீட்டில் அவ்வளோ பேர் சமைப்பார், அவர் சாப்பிட முடியாது. நம்ம கதை எங்கள் கதை. கருட சேவை நாங்கள் டிவியில் பார்த்துப்போம், இல்லை போகும்போது பார்த்துலான்னு அந்த இது வேலையாக சரியாக இருக்குது. அதான் விஷயம். ஓகேவா? வீட்டில் மேடம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க, கிளம்புற நேரம் ஆகிடுச்சு. ஓகேவா? இன்றைக்கி வந்து வழக்கம் போல் இன்றைக்கி பிறந்த எல்லாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், கல்யாண வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வேலை கிடைக்கணும். காலேஜுக்கு மெயின் என்ன குரூப் குழந்தை சேர ஆசைப்படணும், அதில் சேர்த்து விடுங்க. பேங்க் லோன் இப்போ தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நல்ல பேங்க்காக பார்த்து நீங்கள் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணி நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார், ஏன்னா பேருக்கு தான் பிடிக்குது. காரக்குழம்பு வச்சு சாப்பிட மாட்டேன், அதனால் குழந்தைங்க ஏற்ற மாதிரி முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு அவருடைய ஃபேவரட் சேப்பங்க ஃப்ரை, நல்லா டீப் ஃப்ரை ஏன்னா பொடியும் ஜம்முன்னு சாப்பிடுவாங்க. வேறு ஓகேவா? நீங்களும் அது மாதிரி ஈஸியாக பசங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம். ஓகேவா? அப்புறம் நான் கொஞ்சம் படிச்சுக்கிறேன்னா, மகாபாரதத்தில் இடம்பெற்ற அருமையான வசனம் சொல்கிறாங்க. இது என்னென்னா, நீ எத்தனை பாவம் வேணும்னாலும் செஞ்சிட்டே இரு. ஆனால் ஆண்டவன் முதல்ல ஒன்றுமே செய்ய மாட்டான். ஓகேங்களா? ஆனால் நீ என்றைக்கு உன்னோட ஆட்டத்தை நிறுத்திட்டு போதும்னு நினைக்கிறியோ, அப்போது ஆண்டவன் வந்து அவர் ஆட்டத்தை ஆரம்பிப்பார். அதை உன்னால் தாங்கவே முடியாது. இது வந்து மகாபாரத வர வசனம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சில பேர் அப்படி தாங்க நடந்துக்கிறாங்க. அதாவது எவ்வளோனா நம்ம ஆகலாம் நம்ம நினைப்போம், இவ்வளோ பண்ணுறாங்க இவனுக்கு எதுவுமே தண்டனை கிடைக்கலன்னு. அது வந்து அவங்களும் நினைப்பாங்க, இவ்வளோ பண்ணுறா நமக்கு எதுவுமே கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் ஆடுவாங்க. ஆனால் அதுக்கான பனிஷ்மெண்ட் பின்னாடி கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நல்லதே செய்வோம் எல்லாமே அப்படின்னு, கெடுதல் செய்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்றான். அது வந்து மகாபாரத வசனம். இன்னொன்று சொல்லிட்டுங்களா, பெற்றவங்கிட்ட அடிக்கடி ஃபோன் செய்யுங்க. ஏன்னா அதாவது பேரண்ட்ஸ்கிட்ட, அம்மா அப்பாக்கிட்ட பேச ஒன்றும் இல்லைன்னாலும் கேட்க நிறைய இருக்கும். அதான் விஷயம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெரியவங்கிட்ட டச்சில் இருக்குது. லாங்கில் நீங்கள் எல்லாமே இப்போ பெரும்பாலும் எல்லாம் வெளியூரில் இருக்கீங்க, பேசுங்க. சாப்பிட்டேன்னு ஒரு வார்த்தை கேளுங்க, அது அவங்களுக்கு போதும். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய வட்டாரங்கள் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். பேரண்ட்ஸையும் நம்ம மதிப்போமே. ஓகேவா? மீண்டும் சந்திப்போம், ஜாலியாக இருப்போம். ஓகே? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.